நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ஜானி இருக்காங்களா அவங்க இருந்து இந்த விஷயத்த உடனே கார்த்திக் போன் பண்றாங்க. கார்த்தி எட்டுன்னு போயிட்டியாப்பா, குடுத்துட்டியாப்பா, அஞ்சலி ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி வச்சுட்டு இருக்காருப்பா. கரெக்டா நம்ம எட்டுன்னு போன பத்திரம் வேற, அந்த பத்திரம் வேற. கரெக்டா அவசியத்துக்கு ஏதோ ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கா. எஸ்எஸ்கே கிட்ட இப்பதான் பேசினு இருந்தேன், இப்பதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ எல்லாமே அந்த அஞ்சலி வேலை தானாமா, அந்த அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேன், இப்பயே வந்து நட்டு தெருவில் அவளை நிக்க வச்சு சும்மா அட்டின்னு அடிச்சு அவளை இந்த ஊட்ட விட்டு ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னப்பா கட்டி, ஏன் என்ன ஆச்சு, அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. கௌதம் அண்ணா அந்த பத்திரத்தை படிச்சதுல இருந்து செம்ம கடுப்பா இருக்கா. அவ என்னென்ன எழுதி வச்சுக்கிறா தெரியுமாமா. கரெக்டா கௌதம் வெங்கட்ராமனுக்கு நான் புள்ளியே இல்ல, இந்த சொத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, இத்தனை நாள் அந்த சொத்தை நான் ஓசு இல்ல தண்டமா அனுபவிச்சதுக்கு எதனா ஒரு ரொக்க தொகையை நான் தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கையெழுத்து பண்ணுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறாமா. அது ஏன் பேரை போட்டு வச்சிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுமா, அவளை இதெல்லாம் ஒண்ணு பண்ணி அவனை இப்பயே ஊட்ட விட்டு துரத்துற அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கான். அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லைன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்பா இந்த சந்தேகம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அது ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்ப வயிற்ற தொட்டு பக்கம் போனாலும் அவ வயிற்றவே தொட விட்டுறேனாமா அப்படின்னு சொல்றா. என்னப்பா காட்டி என்ன சொல்ற, நேத்துக்கிட்ட நான் நீர் ரனத்துக்கு அவ கொஞ்ச நேரம் தயங்கினப்பா, லாஸ்ட்ல எனக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்லம்மா எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரி இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, இலக்கிய ஆல்ரெடி சொல்லியிருக்கா, இலக்கிய எதுவுமே தெரியாம அறியாம புரியாம ஒருத்தர் மேல பழி போட மாட்டா, அப்பனா இதுல உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க. அதே போலவே உண்மையும் இருக்கு, இதுக்கு மேல சும்மா விடக்கூடாதா, சும்மா விடக்கூடாது, இப்படியே விட்டுதான் ரொம்ப ஆடின்னு போயின்னு இருக்கா. இந்த பிரச்சனை இதோட முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கு மேலதான் இன்னும் என்னென்ன பரபரப்பா நடக்க போகுது, நடக்க போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரப்போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தாச்சாயின்னு இருக்காங்களா அவங்க இருந்து எஸ்எஸ்கேவுக்கு போன் பண்றாங்க. எஸ்எஸ்கேவுக்கு போன் பண்ணி, என்னப்பா ரொம்ப பெரிய வேலை செஞ்சு வச்சதுக்கு போல, எப்படியோ ஒண்ணு நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கார்த்திகை ஒரே அடியா அழிக்கிறதுக்கு சரியான பிளான் தீட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு அப்படியே சும்மா பீதியில் ஒரு பக்கம் துடிச்சு போயிடுறாங்க. இதுக்கு மேல நான் பிரச்சனைக்கே வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நானும் ஒரு பக்கம் கான்செப்ட்ல போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்து நேராக எஸ்எஸ்கே இருக்காக போறாங்க. எஸ்எஸ்கே உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு நீ பிரச்சனை மேலும் மேலும் வளர்த்தே இருக்க, எப்படியாவது ஒன்னு அழிச்சிடணும்னு சொல்லிட்டு நீ இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு கௌதம பார்த்தாவே பிடிக்கல, அவன் மூஞ்சி பிடிக்கல, அவனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கான். இதை கேட்டதும் ஐயோ இதெல்லாம் சும்மா விடக்கூடாதே, இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்த்துன்னு போயின்னே இருக்கான். இந்த எஸ்எஸ்கேவால் தான் என் புள்ள ரொம்பவே இன்செட் ஆகுறது, அந்த எஸ்எஸ்கே ஃபர்ஸ்ட் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு கருத்து கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து கார்த்தி நம்ம அஞ்சலியை அடிச்சு துரத்த மாட்டானா, அஞ்சலியோட அடுத்த நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து செம்ம கோவத்துல இருக்காங்க அஞ்சலி மேல. அஞ்சலி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பண்ணின்னு இருக்கா. இப்ப கார்த்தி மாட்டின்னு முழிக்க போறான். கௌதம் கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இப்ப என்னதான் பண்றது ஏதான் பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு நின்று இருக்காங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.